காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? இல்லை, காங்கிரஸ் இருக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறார். ஓ! காங்கிரஸ் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட 5 5 6 6 5 4 4 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கார். இன்னும் ஒரு 20 சீட்டு கொடுக்க தயாராக இருக்கார். இவங்க கேட்குற துணை முதலமைச்சர் 50 60 அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார், நான் தோத்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சுக்கூடாது. நாங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறீங்களா, எடுத்துங்க, பிச்சை எடுத்துங்க, 4 5 எடுத்துங்க, போங்க போங்க, ஜேகே வச்சு காட்டுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் கொடுக்குறது சீட் இல்லை, எம்எல்ஏக்கள். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். எம்எல்ஏக்கள் கொடுக்குறோம், மற்ற கட்சி சீட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் மிரட்டி பார்த்தீங்கன்னா கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போவோம். எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். எங்கள் ஃபார்முலா எங்ககிட்ட இருக்குது. எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த ஃபார்முலா இருக்குது. நாங்கள் ஜெயிச்சுட்டு போவோம். இன்னும் ஒரு 2 3 சீட் குறையட்டும், 10 சீட் குறையட்டும், நான் கூட்டணி வச்சுக்கிறோம், வேறு ஏதாவது எடுத்துக்கிறோம், பிரேமராஜர் எடுத்துக்கிறோம், ராமதாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மனநிலைக்கு ஸ்டாலின் வந்துட்டார். ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஸ்டாலினை மிரட்டி பணிய வைக்க முடியாது. அது என்னதான் நீங்கள் பெரிய கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின்கிட்ட போய் அப்பா ஐயா கொஞ்சம் கொடுங்கய்யா, ஹெல்ப் பண்ணுங்கய்யா, கொஞ்சம் 10 கொடுங்கன்னா 5 கொடுப்பார். ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாராம், இந்த மிரட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, கட்சியை தமிழ்நாட்டில் காணாமல் போடும், பாய மூட்டு கொடுக்குற வாங்கிட்டு போங்க, துரம்புன்னு சொன்னாராம். எங்கேயா இருக்குது காங்கிரஸுன்றிய, எந்த ஊரில் இருக்குது காங்கிரஸ், எந்த காட்டுக்கு பார்க்கலாம், எவ்வளோ சீட்டு மொத்தம் இருக்குது, இப்படி தான் கேள்வி பண்ணுறாங்க.